இப்போ நீங்கள் மழை காலம் வந்துருச்சு, எப்படி நம்ம மக்கள்லாம் போய் வந்து அந்த நாயை பிடிப்பாங்க? ஏன்னா ஏற்கனவே வந்து ரோடுகள்லாம் சரியில்லாமல் இருக்குது. இப்போ இந்த மழை காலம் அந்த பணிகள் எப்படி இருக்கும்? இதோட சேர்ந்து இந்த நாய்கள் வந்து நாய்க்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. மழைக்காலத்தில் நாய் பிடிப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு சென்னை மேயர் பிரியா பதிலளித்துள்ளார். ஒரு டாகுக்கு வந்து வீட்டில் வளர்க்குற பெட்ஸுக்கு எல்லாமே சிப்பு பொருத்தணும். அதுக்கு கால அவகாசம் ஏதாவது இருக்கா? இல்லை, 1 month டைம் கொடுத்துருக்கோம். மாநகராட்சி சார்பாக வந்து இந்த சிப் பொருத்தப்படும். அதே போல் தனியார் இருக்கக்கூடிய பெட் கிளினிக்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாநகராட்சி இருக்கக்கூடிய போர்ட்டலில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. தனியாரில் வந்து வேக்சின் போடுறாங்க, தனியார் பெட் கிளினிக்கில் வந்து வேக்சின் போடுறதுலாம் கூட இந்த ஆன்லைன் போர்ட்டல் வந்து அவங்க உடனே ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபார்மேட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து செல்ல பிராணிகளாக இருந்தாலும் சரி, சாலையில் இருக்கக்கூடிய நாய்களாக இருந்தாலும் சரி, இந்த போர்ட்டல் மூலியமாக கண்காணிக்க நம்ம மாநகராட்சிக்கு வசதியாக இருக்குன்றது தெரியும். இப்போ நீங்கள் மழை காலம் வந்துருச்சு, எப்படி நம்ம மக்கள்லாம் போய் வந்து அந்த நாயை பிடிப்பாங்க? ஏன்னா ஏற்கனவே வந்து ரோடுகள்லாம் சரியில்லாமல் இருக்குது. இப்போ இந்த மழை காலம் அந்த பணிகள் எப்படி இருக்கும்? இதோட சேர்ந்து இந்த நாய் வந்து நாய்க்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. மாநகராட்சி சார்பாக வந்து பல்வேறு துறைகள் வந்து செயல்பட்டு வருகிறது. அதில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கு. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கீழே வெட்டினரின்னு தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுக்குன்னு தனியாக ஹெச்ஓடிஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து தொடர்ந்து பொதுமக்களோட கோரிக்கை வந்து இது இருக்கிறதுனால நம்ம மாநகராட்சி சார்பாக இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம். எவ்வளவு சதவீத பணிகள் முடிஞ்சிருக்கு? வரக்கூடிய பருவமழையை முன்னிட்டு மாநகராட்சி சார்பாக தொடர்ந்து முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து இதற்கான ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள். சமீப காலத்தில் கூட மதிப்புக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் ஓட்டேரி நல்லா, விருகம்பாக்கம் கெனால், அதே போல் சவுத்தில் இருக்கக்கூடிய வீராங்கல்லோடு இந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே நேரடியாக வந்து ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக வரக்கூடிய பருவமழை முன்னிட்டு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மெட்ரோ வாட்டர் ஒர்க் நிறைய முடியாமல் இருக்கு. நீங்க அவங்க ரோட் கட்டி கொடுக்க வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.